ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கிரகங்களினுடைய நகர்வுகள் அப்படிங்கிறத பெயர்ச்சின்னு குறிப்பிடுறோம். ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி. யாரும் ஒரே இடத்துல இருக்கிறதில்ல, எந்த கிரகமும். இப்போ நாம் ஒரே இடத்துல இருக்குமா, ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம். அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது. பல அலுவல்கள்லாம் வெளியில் போகிறோம் வரோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம். சாதாரண மனிதர்கள் நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இது தான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த 9 கிரகங்கள். அதுதான் அவங்க வேலை. ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி. இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு 12 ராசிகள் 12 ராசின்னு எடுத்துனோம்னால் இந்த 9 கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ், சொந்த வீடு. அதில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீடாக சொல்லுவோம். 2 10. சூரிய பகவானுக்கு ஒரு வீடு, சிம்ம ராசி சொந்த வீடு. சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடே கிடையாது. இப்போ சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு. செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம், புதனுக்கு மிதுனம் கன்னி, குருக்கு தனுசு மீனம், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம், சனிக்கு மகரம் கும்பம். இப்படி 2 10, சூரியன் 11, சந்திரன் 12, 12 ராசி முடிஞ்சுது. இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது. இந்த 12 ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்பாங்க, அப்பிரதட்சிணம்னு சொல்லுவாங்க. ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும். அதுக்கு 1.5 வருஷம். சனி பகவானுக்கு 2.5 வருஷம் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு. குரு பகவானுக்கு 1 வருஷம். இது வருஷக்கணக்கில் இருக்கா பயிற்சிகள். மற்ற கிரகங்கள் எடுத்துட்டால் சூரியன் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒருக்கா, செவ்வாய் புதன் சுக்கிரன் 35 நாள் 30 நாள் 1.5 மாதம் இப்படி எல்லாம் கிடக்கும். இப்போ இந்த மாத ராசி பலன்கள் எதற்காக பார்க்குறோன்னா, இந்த 5 கிரகங்களும், அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா, நமக்கு ஏதாவது நன்மை நடக்குதா, அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா, இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா, இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று. மற்றொன்று, இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம். அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்கள், மேஷராசி அப்படிங்கும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க. மேஷம் விருச்சிகம் 2 செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பூமி மனை வீடு இதெல்லாம் இயற்கையாகவே லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவம், இந்த மாதிரி கால்நடைகள் பராமரிப்பு, இந்த மாதிரி துறையிலெல்லாம் செவ்வாய் தான் அதுக்குள்ள அதிபதி. அதே மாதிரி சீக்கிரம் கோபம் வந்துடும். ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய். அதனால தான் செவ்வாய் தோஷம்னா சொல்லுவாங்க. இந்த பிளட்டு செவ்வாய் தோஷம்னா மாறும். அதுக்கு தான் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அதே மாதிரி தோஷம் இருக்கிற ஜாதகத்தில் திருமணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மேஷராசி அப்படிங்கும் பொழுது முன்கோபங்கள் அதிகமாக வரும். ஷார்ட் டெம்பர், சட்டுன்னு சூடாகும். அதே சமயம் பூமி மனை வீடு
இதெல்லாம் லாபங்கள். எப்படியும் வாழ்க்கையில் நம்ம சுயமாக சம்பாரித்து வாங்கித்தான் போவோம். அந்த மாதிரி அமைப்புகள். மருத்துவ தொழிலில் ஈடுபடுறது, ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி துறையிலெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பை இயற்கையாகவே இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அந்த இது உண்டு. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அதைத்தான் பார்க்குறோம். வர்றது இப்போ புரட்டாசி முடிஞ்சு அடுத்து ஐப்பசி பிறக்க போகுது. இந்த ஐப்பசியில் ஏதாவது இந்த 9 கிரகங்களில் 5 கிரகங்கள், நான் சொன்ன கிரகங்கள் ஏதாவது மாற்றம் அடைந்து நன்மை செய்ய போகிறது, ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கணுமாங்கிறத பார்த்தா, சனி பகவான் வக்ர கதி அடைந்து இவ்வளோ நாளாக 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி, 7.5 சனின்னு சொன்னாங்க, அது இல்லை. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகுவோடு போய் சேர்ந்திருக்கார், மிகச்சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து சகோதரஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு பலவித துன்பங்களை கொடுத்தவர் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அதிசாரம். அதிசாரம்னா ஸ்பீடாக போயிடுறார். குரு பயிற்சியான மாதிரி தான். மிதனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டார். ஒரு 3 மாதம் அதில் தான் இருப்பார். மிதனத்துக்கு ஜென்ம குருமாக இருந்தவங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துக்கு, மிதன ராசிக்கு சிறப்பு, 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். மேஷராசிக்கும் பொழுது 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 4க்கு வந்துட்டார். அதாவது சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் ஒன்று வக்கரமாக ரிட்டர்ன்லேயும், ஒன்று அதிசாரமாக ஸ்பீடாகவும் போயிருக்கு. இது மாற்றம். அப்போது மேஷராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டால் முதல் கிரகமே ராசியில் ஒன்றுமில்லை, 2ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல கடகத்தில் குரு, அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு பேர். குரு கடகத்துக்கு வரும்பொழுது சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். 5ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டில் செவ்வாயை பார்க்கிறார், மிகச்சிறப்பு. ராசிநாதனை, மேஷத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். 5ஆம் இடம் விருச்சிகம், விருச்சிகத்தில் தான் செவ்வாய் அவர் வீட்டிலே ஆட்சி பலத்தோடு இருக்கார். இப்போ குரு என்ன பண்ணுறார், அவர் கடகத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் பார்வை, குருக்கு பார்வை உண்டு. 5, 7, 9, 11 பார்வை. 5ஆம் இடத்துல செவ்வாயை பார்க்கும் பொழுது மிக மிகச் சிறப்பு. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானங்கிறதே அதுதான் 5ஆம் இடம். பூர்வீக சொத்துக்கள், இடம், பொருள், மனை, வீடு, நிலப்புலங்கள், வீடு கட்டுறது, கொடுக்கறது, வாங்கிறது, விற்கிறது, இது சம்பந்தமானது. அது போக அந்த பூமிக்கு அதிபதியும் செவ்வாய், அவர் இருக்கிற இடமும் 5ஆம் இடம், அவர் இருக்கிற இடமும் அவர் வீடு, இது 3ம் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மனை சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புதிதாக கண்டிப்பாக வீடு வாங்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம். பூமி சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இருந்தால் நிவர்த்தி பெறும். புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்த குரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் சொல்லித்தான் ஆகணும். அர்த்தாஷ்டமத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும்? இவ்வளோ நாளாக மீனராசிக்கு இருந்தது நாளில், இப்போது மீனத்துக்கு அடுத்த ராசி மேஷம், அதுக்கு வந்திருக்கு. அதிசாரத்தில் மறுபடியும் வந்துடுவார் 3க்கே. 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கடகம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் யாருக்கு அதிபதின்னு பார்த்தால் தாயாருக்கு அதிபதி. தாயாருக்கு அதிபதியான வீட்டில் குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் தாயார் பகை ஏற்படும். யாருக்கு? மேஷராசிக்கு தாயாருடன் பகை. அப்புறம் வீடு, நிலம், இடம் மாற்றம், உத்தியோகம், வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். 4ஆம் இடம்னாலே சனி இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுப்பார். சொந்த வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டுக்கு போகணும், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனோட வெளியில் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார். கடகத்தில் இருக்கிறதுனால யோகம், போகபோக்கியம், பாக்கியம் இதுவும் கிடைக்கும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இதெல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால சூரியனுடைய வீட்டில் கேது. ஏதாவது ஒரு வம்பு வழக்கு, அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏன்னா சூரியன் தான் அரசாங்கத்திற்கு அதிபதி. கவர்மெண்ட்டில் தான் வேலையாகணும்னா சூரியன் கிரகம் நல்லா இருக்கணும். இப்போ சூரியனுடைய வீட்டு சிம்மம் இவங்களுக்கு 5ஆம் இடம், மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது எதுக்கு அதிபதி? வாதம், வம்பு வழக்கு. அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கவர்மெண்ட் ரீதியாக ஒரு பிரச்சனை காரியமாகலை, இழுத்தடிச்சுட்டே இருக்குது, கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தால், ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 5ல் கேது இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், வாரிசுகளுக்கு பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக நடக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்றம், சட்டம், அதே மாதிரியே விளையாட்டு,
ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் வீட்டில் சுக்கிரன், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவு, ரிணம் ரோகம் சத்ரு. 6ஆம் இடம் சுக்கிரன் தனகாரகன், அங்கே போய் மறைஞ்சிடுறார். இப்போ எவ்வளோ வந்தாலும் பத்தாது, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. விற்று சாப்பிட்றது, அடமானங்கள் வைக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் தான் நடக்கும். பொருளாதார ரீதியாக மந்தம்தான். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. அரசு வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள்லாம் உண்டாகும். புதன் வக்கரம் வேறு ஏழில். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் நடைபெறும். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். 8ஆம் இடத்துல செவ்வாய். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள், நன்மை அதிகரிக்கும். 11ஆம் இடத்துல சனி ராகு, மிகச்சிறப்பு. வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் உண்டாகும். புதிய தொழில் துவங்கலாம். வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். பொதுவாக மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கிரகங்களும் நிறையா இருக்குது, ஒரு சில கிரகங்கள் கெட்டதும் பண்ணுது. அந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குரு பார்க்குறார் 5ஆம் இடத்தை, அதனால் நன்மைகள் அதிகரிக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. மேஷராசியில் பிறந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. பத்ரகாளி அம்மனை வணங்கி மேஷராசி நேயர்கள் இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.